இந்த வீடியோவில் ஹிந்தி படங்களோட தெலுங்கு படங்களோட வசூல் மட்டும் இல்லாமல் அந்த படங்களோட லாபம் வந்திருக்கா இல்லை நஷ்டம் வந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக ஷைத்தான் ஒரு மிகப்பெரிய லாபத்தை எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இல்லாமல் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலு அப்படிங்கிற 2 மலையாள படம் இங்கே வேறு லெவல் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி சில படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. முக்கியமாக ஜிவி பிரகாஷோட ரெபல் அந்த படம் ஏதாவது இந்த மலையாள படத்தோட அதிகமாக வசூல் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் தமிழ்நாட்டில் வசூல் பண்ண டாப் 5 அதில் எந்தெந்த படம் எந்தெந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அது இல்லாமல் இன்றைக்கி 5 இயர்ஸ் ஆஃப் எல்கேஜி. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் காமெடியான அந்த ஜானரில் ஒரு வேறு லெவல் கலெக்ஷன் எடுத்திருக்கோம் அந்த படம். ஸோ ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான், பெரிய வசூல் எடுத்தது. அது எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறையா பேர் கரெக்டாகவே கெஸ் பண்ணியிருக்கீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, பேச்சுலர் தான். பேச்சுலர் படத்தில் அந்த பேச்சுலர்னு டைட்டில் கார்டு போடக்கூடிய ஃப்ரேமே அதுதான். ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் குரு அப்படிங்கிறவர், சிம்சன் ராஜ், சோலோ ஹண்டர் ராஜா, அப்புறம் யூசர், அவர் பேர் தெரில, யூசர்னு போட்டிருக்கு, அப்புறம் சதீஷ் வினோத். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன், அதை கெஸ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி சில தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் ரெபல் அப்படிங்கிறது ஜிவி பிரகாஷ் அவர்களோட படம். அந்த படம் நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்ம வசூலுக்குள்ளே போயிடலாம். டியூன் 2 அந்த படத்தோட 21வது நாள் வசூல் இந்தியாவில் 22 லட்சம், வேர்ல்டு வைடு $3.6 மில்லியன், 26 கோடியே 76 லட்சம் இந்தியா முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. $512.6 மில்லியன் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. குங்ஃபு பாண்டா 4 அந்த படத்தோட இந்தியா கலெக்ஷன் டே 7 1 கோடியே 74 லட்சம், வேர்ல்டு வைடு டே 14 $2.8 மில்லியன் வருது. அப்புறம் இந்தியா முழுக்க 7 நாளில் இந்த படம் 20 கோடியே 5 லட்சமும், வேர்ல்டு வைடு 14 நாளில் $203.9 மில்லியன். அப்புறம் ஆர்டிகல் 370 அந்த படத்தோட 28வது நாள் வசூலும் எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இந்தியா முழுக்க இந்த படம் 68 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 28வது நாள் 89 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 81 கோடியே 82 லட்சமும், வேர்ல்டு வைடு 97 கோடியே 31 லட்சம், பட்ஜெட் 35 கோடி, தேட்ரிக்கல் ரைட்ஸ் 25 கோடிக்கு போயிருக்கு, ஷேரு 50 கோடியே 60 லட்சம். ஸோ பாதிக்கு மேலே லாபமாக எடுத்திருக்கு இந்த படம். தேட்ரிக்கல் ரைட்ஸ் விற்றதை விட அதோட அதிகமாகவே இந்த படத்துக்கு டபுள் மடங்கு கிடச்சிருக்கு. ப்ராஃபிட்டே பார்த்திங்க அப்படின்னா வாங்கினவங்களுக்கு டபுள் மடங்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அப்புறம் லாபட்டா லேடிஸ் இந்த படத்தோட டே 21 கலெக்ஷன் இந்தியாவில் 25 லட்சம், வேர்ல்டு வைடு 27 லட்சம், இந்தியா முழுக்க 13 கோடியே 67 லட்சமும், வேர்ல்டு வைடு 16 கோடியே 56 லட்சம், பட்ஜெட் 4 கோடி, தேட்ரிக்கல் ரைட்ஸ் 3 கோடிக்கு போயிருக்கு. 8 கோடியே 94 லட்சம் இந்த படத்துக்கு ஷேரு. ஸோ 5 கோடியே 94 லட்சம் ஆல்ரெடி ப்ராஃபிட். அதாவது 3 கோடி போட்டு வாங்கினவங்களுக்கு 6 கோடி கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே ப்ராஃபிட் கொடுத்த படமாக அமைஞ்சிருக்கு. ஷைத்தான் அந்த படத்தோட டே 14 இந்தியாவில் 2 கோடியே 4 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 28 லட்சம், 135 கோடியே 47 லட்சம் இந்தியா முழுக்கவும், வேர்ல்டு வைடு 167 கோடியே 44 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 65 கோடி, தேட்ரிக்கல் ரைட்ஸ் 50 கோடிக்கு போயிருக்கு. ஸோ 90 கோடியே 42 லட்சம் ஷேர் வந்திருக்கு. 40 கோடியே 42 லட்சம் இந்த படம் 2 வாரத்தில் லாபத்தை எடுத்திருக்கு. மிகப்பெரிய விஷயங்க. ஸோ கிட்டத்தட்ட இதுவுமே அந்த டபுள் மடங்கு கிட்ட தான் வருது. 50 கோடி கொடுத்து வாங்கினவங்களுக்கு இந்த படம் 90 கோடி வந்திருக்கு ஷேரு. ஸோ இன்னொரு 10 கோடி ஷேர் வந்துச்சுன்னா அந்த டபுள் மடங்கு. யோதா இந்த படம் ரிலீஸ் ஆகி 1 வாரம் ஆகுது. 7வது நாள் வசூல் இந்தியாவில் 1 கோடியே 24 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 39 லட்சம், 29 கோடியே 84 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 33 கோடியே 93 லட்சம், பட்ஜெட் 60 கோடி, தேட்ரிக்கல் ரைட்ஸ் 33 கோடிக்கு போயிருக்கு. 18 கோடியே 32 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஸோ இன்னும் இவங்க கண்டிப்பாக ஒரு 15 கோடி கிட்ட ஷேர் எடுக்க வேண்டியது இருக்குது. அது வருமா வராதா அப்படிங்கிறத வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு பஞ்சாபி மூவி. ஸோ அந்த படம் ஜாட் நூ சுடேல் டக்ரி அப்படிங்கிற படம் டே 7 இந்தியாவில் 1 கோடியே 5 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 6 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 7 கோடியே 36 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 9 கோடி, தேட்ரிக்கல் ரைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 5 கோடி.
ஸோ 3,97,00,000 இந்த படம் வந்து ஷேர் வந்திருக்கு. இன்னும் 1 கோடி கிட்ட இந்த படம் ஷேர் வந்துச்சுன்னா ப்ராஃபிட்டு. ஸோ டெய்லி 1 கோடி கிட்ட இந்த படம் வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே கம்மியானாலுமே 70 லட்சம் 80 லட்சம் வந்தால் கூட இந்த படம் இன்னும் ஒரு 4 நாளில் இந்த படம் ப்ராஃபிட் ஜோனில் போயிடும். அதுக்கப்புறம் இந்த படம் ஒரு வெற்றி படமாகவே அமையுது. அப்புறம் தெலுங்கில் வந்து பீமா அப்புறம் காமி இந்த 2 படங்களும் எந்த அளவுக்கு அதாவது லாபம் எடுத்திருக்கா இல்லை ஃப்ளாப்பாகி தோல்வி படமாக அமைதான்னு பார்ப்போம். பீமா டே 14 ஆந்திரா தெலுங்கானால 47 லட்சம், வேர்ல்டு வைடு 50 லட்சம், 12 கோடியே 30 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 14 கோடி 29 லட்சம், 28 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு, 15 கோடி இந்த படத்துக்கு தேட்டரிக்கல் ரைட்ஸ், 7 கோடியே 72 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இப்போ எவ்வளோ வந்திருக்கோ அதோட டபுள் மடங்கு அப்படியே, அதாவது இப்போ எவ்வளோ ஷேர் வந்ததோ இன்னும் பேலன்ஸ் அவ்வளோ வர வேண்டியது இருக்குது 7.5 கோடி கிட்ட. அப்படி வந்தால் தான் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் காமி அப்படிங்கிற படம் டே 14 இந்த படம் ஆந்திரா தெலுங்கானால 16 லட்சம், வேர்ல்டு வைடு 18 லட்சம். ஸோ 15 கோடியே 80 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 21 கோடியே 33 லட்சம், 25 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு, தேட்டரிக்கல் ரைட்ஸு 16 கோடி கிட்ட போயிருக்கு, 11 கோடியே 52 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஸோ இன்னும் இந்த படம் கண்டிப்பாக ஒரு 5 கோடி கிட்ட, அதாவது 4.5 கோடி கிட்ட இந்த படம் ஷேர் வந்தே ஆகணும். அப்போ தான் வெற்றி படம். ஸோ இன்னும் ஒரு 4.5 கோடினா இந்த படம் டெய்லியும் கண்டிப்பாக ஒரு 50 லட்சம் 60 லட்சமாவது வசூல் பண்ணணும். அப்படி வசூல் பண்ணலை, ஒரு 20 லட்சத்துக்கு கீழே தான் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த படமும் ஒரு தோல்வி படமாக அமைய தான் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மலையாளத்தில் அஞ்ச கள்ள கொக்கன் அப்படிங்கிற படம் டே 7 கேரளாவில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 16 லட்சம். ஸோ டோட்டலாக 1 கோடியே 77 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 90 லட்சம். பிரேமலு 42வது நாள் வசூல் கேரளாவில் 28 லட்சம், தமிழ்நாட்டில் 33 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 54 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி 27 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக கேரளாவில் 68 கோடியே 86 லட்சம், தமிழ்நாட்டில் 3 கோடியே 34 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 8 கோடியே 34 லட்சம், வேர்ல்டு வைடு 118 கோடியே 46 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. மஞ்சுமல் பாய்ஸ் 29வது நாள் வசூல் கேரளாவில் 58 லட்சம், தமிழ்நாட்டில் 1 கோடியே 5 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 68 லட்சம், 70 கோடியே 52 லட்சம் கேரளாலையும், தமிழ்நாட்டில் 55 கோடியே 14 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு 204 கோடியே 81 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு 29 நாளில். ஸோ இந்த 2 படங்களுமே எந்த அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் தமிழ் படங்களில் காடு வெட்டி அந்த படம் மட்டும்தான் இப்போதைக்கு வசூல் இருக்குது சொல்கிற அளவுக்கு. டே 7 தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 6 லட்சம். ஸோ டோட்டலாக 77 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 89 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்புறம் சில பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க சைரன் படம் ஃபைனல் கலெக்ஷன் சொல்லுங்கன்னு. ஸோ இன்னமும் ஒரு ஷோ 2 ஷோ ஓடிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அதை பெருசாக அதுவுமே ஒரு 2000 3000 கலெக்ஷன் தான் வந்துகிட்ருக்கு. அதனால் நம்ம சைரன் படத்தோட அந்த ஃபைனல் கலெக்ஷன் சொல்லிடலாம். சைரன் தமிழ்நாட்டில் டோட்டலாக 15 கோடியே 38 லட்சம், வேர்ல்டு வைடு 18 கோடியே 1 லட்சம், பட்ஜெட் 28 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 17 கோடிக்கு போயிருக்கு, ஷேர் 9 கோடியே 90 லட்சம், 7 கோடியே 10 லட்சம் இந்த படத்துக்கு லாஸு. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 7 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து ஒரு பெரிய நஷ்டத்தை கொடுத்துருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டில் அந்த டாப் 5 பார்த்திங்க அப்படின்னா மஞ்சுமல் பாய்ஸ் 1 கோடியே 5 லட்சம், பிரேமலு 33 லட்சம், குங்ஃபு பாண்டா 4 17 லட்சம், காடு வெட்டி 5 லட்சம், யோதா 4 லட்சம். ஸோ இப்போ இது அப்படியே தான் இதே இதில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி ரிலீஸ் ஆன படங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏதாவது இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 2nd பிளேஸ் 3rd பிளேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெபல். ஸோ நான் பார்த்த வரையும் ஒரு 3 மணி வரையும் அது பார்த்த வரையும் எனக்கு வந்து டேட்டா வரையுமே மஞ்சுமல் பாய்ஸ் தான் இப்போவும் டாப்பில் இருக்குது. 2வது ரெபல் இருக்குது, 3வது பிரேமலு இருக்குது. ஸோ அது எண்ட் ஆஃப் த டே எப்படி வேணால் மாறலாம். அது எப்படி மாறுது, அதே மாதிரியே படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு வேர்ட் ஆஃப் மத்தில் பிக்கப் ஆகி தமிழ்நாட்டில் வேறு லெவலில் கலெக்ஷன் எடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ அயலான், கேப்டன் மில்லர், அதுக்கப்புறம் கூட வந்து நிறையா பெரிய படங்கள்லாம் வந்துச்சு. குண்டூர் காரம், அப்புறம் ஹனுமன், அந்த மாதிரி நிறையா பெரிய படங்கள்லாம் ஒரு பக்கம் வந்திருந்தாலுமே மிஷன் சாப்டர் 1 அந்த படத்துக்கு வந்து ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் கிடச்சிருந்துச்சு. டே 1 தமிழ்நாட்டில் 19 லட்சம் கிட்ட தான் வந்து வசூல் பண்ணிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் தமிழ்நாட்டில் 2 கோடிக்கு மேலெல்லாம் ஒரு 2nd வீக் 3rd வீக்லாம் வந்து கலெக்ட் பண்ணிச்சு ஒரு வீக்கெண்டில். ஸோ அந்த மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிக்கப் ஆகி ஒரு படம் பெரிய ஹிட் ஆகணும் அப்படிங்கிறது இப்போ கட்டாயமாக இருக்குது. ஸோ அது வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் நடக்கும். ஸோ அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து தான் எல்கேஜி அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆர்ஜே பாலாஜி அவர்களோட ஒரு மிகப்பெரிய வெற்றி படம்னா நம்ம இதை சொல்லலாம். இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப கம்மி தான், 3.5 கோடி தான். ஆனால் வசூல் பெருசு, அதை நம்ம பார்ப்போம். இந்த படம் வந்து இந்த பொலிட்டிக்கல் காமெடி, அன்னைக்கு சூழலில் இருந்த அந்த பொலிட்டிக்கலில், அதாவது அரசியலில் என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் வச்சே நிறைய விஷயங்கள் வந்து காமெடியாக ரொம்ப ஃபன்னாக இருக்கும்.
ஸோ ஃபைனலாக அந்த படத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுறது கூட ஒரு காமெடியான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அப்படி தான் அந்த படத்திலேயே எடுத்திருப்பாங்க. எதையுமே ரொம்ப சீரியஸாகவே காட்டியிருக்க மாட்டாங்க. நல்லாயிருக்கும். ஸோ ஒரு நல்ல பெரிய வெற்றி படமாகவே அமைஞ்சது. பட்ஜெட் 3,50 கோடி, தமிழ்நாட்டில் 14,50,00,000. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு 12,00,000 பேர்கிட்ட தமிழ்நாட்டில் ஃபுட்ஃபால் வந்திருக்கு. வேர்ல்டு வைடு 16,75,00,000. ஸோ இந்த படத்துக்கு ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 9,25,00,000. பெரிய பிளாக் பஸ்டர் அந்த சமயத்தில். இப்போ கூட நீங்கள் போயிட்டு இந்த லோ பட்ஜெட் மூவி ஹை கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று போட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த படம் அந்த லிஸ்ட்டில் கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் வந்ததில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் பெரிய வசூல் எடுத்து பெரிய ஹிட்டான ஒரு படத்தில் இதுவும் ஒரு முக்கியமான படம். இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.